வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட் தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இங்கேருந்து ரெக்கவர் ஆகி அப்சைடு போக வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தது. ஆனாலும் மார்க்கெட்டு தொடர்ந்து நல்ல செல்லிங் ப்ரெஷரோட கீழே வர ஆரம்பிச்சிது. இன்னைக்கு நம்ம லைவாக அப்டேட்டு நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் என்ன கொடுத்தோம், நம்ம இண்டிகேட்டர் எந்த மாதிரி ஒர்க் ஆனிச்சு, அடுத்தது மண்டே மார்க்கெட்டு எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஹைலி ரிஸ்கானது. நீங்கள் இதில் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கிறதுனால உங்களோட பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கலந்து பேசிட்டு எந்த ஒரு ட்ரேடும் எடுங்க. இந்த சேனலில் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படுவதில்லை. அதனால் உங்களுடைய ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது உங்களுடைய ஓன் அனலைஸாக இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய லாபத்திற்கோ நஷ்டத்திற்கோ நானோ இந்த சேனலோ பொறுப்பு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவி அல்டிமேட் ப்ரோ இண்டிகேட்டர். ரெகுலராக வீடியோ பார்க்குற நண்பர்களாக எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு இது அருமையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதில் பாருங்கள், இப்போ 1:30 மணிக்கு திரும்ப செல்லு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் டார்கெட் 3 1:2 2R இருக்கு பாருங்கள். 1:2 RR ரேஷியோங்கிறது தான் 25,542 என்ட்ரி கிடைச்சிருக்கு. செல் என்ட்ரி கீழே 25,459, அதாவது லோ பார்த்தீங்கன்னா 444 வரலுமே வந்திருக்கு. இன்னமும் தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பு தான் நம்ம இண்டிகேட்டர் காமிச்சிட்ருக்கு. நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படியும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே போல் பாருங்க 1 மினிட்லேருந்து 3 மினிட் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 1 ஹவர் 4 ஹவர் அப்படின்னு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பெயரிஸ் அப்படின்னு நல்லா வைக்கிறது. டெய்லி கேண்டில் தவிர நம்ம இண்டிகேட்டர் காமிக்கிறது அத்தனை டைம் ஃப்ரேம்லையுமே பேரியஸில் தான் இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னு நல்லாவே காமிச்சிட்ருக்குங்க. ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் அதெல்லாம் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கேண்டல்லையே ரெட் கேண்டில் தான். ஏன்னா ஏற்கனவே செல்லிங் எங்கே வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய கேப் டவுன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பை காமிச்ச கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணால் தான் நமக்கு என்ட்ரி. பாருங்கள், அடுத்து எந்த கேண்டலுமே எங்கள் ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல செல்லு காமிச்சது பாருங்கள். இந்த கேண்டலோட லோவை பிரேக் பண்ணவே நம்ம செல் ஆடுறது தான். 25,817க்கு கீழே மார்க்கெட் இருக்கிறவர்களும் செல்லிங் தான். இந்த பை வந்து நாட் வேலிட். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் பை காமிச்ச கேண்டலோட ஹையை எந்த கேண்டலும் பிரேக் பண்ணவே இல்லை. இந்த 4 கேண்டலும் க்ரீனாக இருந்தாலும் நம்ம இங்கே பை போக மாட்டோம். ஓகேங்களா? அதே போல் ஹைகனஸ் கேண்டில் பாருங்கள், ஃபுல்லாக ரெட்டு தொடர்ந்து லோயர் ஹை லோயர் லோனே வந்துகிட்டே இருக்குது. இந்த கேப் டவுன் வச்ச கேண்டலும் எல்லாமே ரெட் கேண்டில். அப்போ இந்த இடத்துல நம்ம செல் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ பெரிய கேப் டவுன் வந்தும் இவ்வளோ தூரம் இந்த பை எப்போ வருதோ அது வரும் நம்ம அப்படியே ஹோல்டிங் வச்சுருக்க முடியும். நம்ம இண்டிகேட்டர் அந்த மாதிரி காமிக்குது. அதே போல் எப்போ அந்த செல்லுன்னு காமிக்குதோ அப்போவே 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் இது எல்லாமே பெயரிஸ்ன்னு ஏற்கனவே காமிச்சிருக்கோம். மற்ற டைம் ஃப்ரேம்லாம் புல்லிஸாக இருந்தாலும் 5 மினிட்ஸ் வரலும் கூட பெயரிஸ்ன்னு காமிச்சாவே அடுத்த நாள் கூட மார்க்கெட்டு ஒன்று கேப் டவுன் ஆகலாம், இல்லைன்னா தொடர்ந்து ஃப்ளாட் ஆகணும்னாலும் தொடர்ந்து ஃபால் ஆகும் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நிறைய தூரம் காமிச்சிருக்கோம். 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸில் மார்க்கெட்டு முடிய நேரத்தில் புல்லிஸ்னு முடிஞ்சிருந்ததுன்னா நம்ம இண்டிகேட்டரில் மறுநாள் காலையில் ஒரு கேப் அப் வைக்கும். அப்படி இல்லைனாலும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் தொடர்ந்து அப்சைடு போயிட்டு தான் மார்க்கெட் திரும்ப கீழே ஃபால் ஆகலாம் தவிர அது மாதிரி இண்டிகேட்டர் நமக்கு முதல் நாளே காமிச்சிடும். அதே போல் தான் இன்னைக்கு இது வந்து முதல் நாளே காமிச்சிருக்கு மார்க்கெட் செல்லிங் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த கேப் டவுனும் நம்ம ஈஸியாக ஒரு பிடிஎஸ்டி ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டை எடுத்துக்க முடியும். இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம இண்டிகேட்டர் தான் பை செல் ரெக்கமெண்டேஷன் அதுவே கொடுக்குது. நீங்கள் யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். சரி, ஓகேங்க. இப்போ இண்டிகேட்டர் விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் தான். நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், அப்சைடு தான் மார்க்கெட்டு போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ரெண்டாவது கேண்டில் பாருங்கள், ஒரு ஹேமர் வச்சது இல்லைங்களா? அப்போ மார்க்கெட்டிங்கிறது அப்சைடு போக தான் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தது. ஆனால் மூணாவது 5 மினிட்ஸ் கேண்டிலே பாருங்கள், இந்த ஹையை பிரேக் பண்ணாமல், ஹேமரோட ஹையை பிரேக் பண்ணாமல் அங்கேருந்து கீழே வந்து அங்கே க்ளோஸ் வச்சுது. இந்த மூணாவது கேண்டிலே நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு மார்க்கெட்டு தொடர்ந்து கீழே தான் போக போகுது அப்படிங்கிறது. அடுத்து 4வது கேண்டிலேருந்து அடுத்தடுத்த கேண்டில் கீழே தான் வர ஆரம்பிச்சது. ஆனாலும் ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு தான் போகும். அது எப்படின்னா
இந்த ரெண்டாவது கேண்டலோட ஹேமர் பாருங்க, ஹேமரோட விக் இருக்கு பாருங்க, கரெக்டா அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். அதை நம்ம டெலிகிராம் சேனல்ல காமிக்கிறோம் பாருங்க. இந்த பிரைஸுக்கு வந்தாதான் என்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். கரெக்டா அந்த விக்குக்கு ரீடெஸ்ட் இங்கிருந்து மேலே போய் ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் கரெக்டாக 190ல் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். நல்ல அருமையான ப்ராஃபிட். அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட்டு திரும்ப இங்கே அப்சைட் ரெக்கவர் ஆகிற மாதிரி போனது. ஆனால் பாருங்க பையர்ஸோட ஃபோர்ஸே இங்கே இல்லைங்க, எல்லாமே குட்டி குட்டி கேண்டலா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வால்யூமே இல்லாம ட்ரேட் ஆகி மேலே போறது, எப்படினாலும் கீழே இறங்க தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹை வரலும் போயிருக்கு கரெக்டா, இந்த ஹைல போய் ரீச் ஆயிட்டு திரும்ப அங்கிருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் மார்க்கெட்டு நல்ல ஒரு செல்லிங் மோட்ல இருக்கு அப்படின்னு முன்கூட்டியே காமிச்சிருச்சு. அதே போல இந்த ஹை வரலும் போன மார்க்கெட்டு திரும்ப கீழே இறங்கிருச்சு. முதல்ல இந்த ஹேமரோட விக்கு ரீடெஸ்ட் பண்ணி கீழே இறங்குனது, அடுத்து இந்த ஹை வரலும் போயிட்டு நல்லாவே ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, மண்டே தொடர்ந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா இது பாருங்க. இப்போ டெய்லி கேண்டலா வச்சுக்கோம். இதில் பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 25,350 400 இந்த ரேஞ்ச் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த 25,250 வரலுமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 250ங்கிறது இது பார்த்தீங்கன்னா 0.618, இப்போ இருக்கிறது 0.5 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இவ்வளோ தூரம் ஏறினதுக்கு அதில் 50% இப்போ கீழே ரீச் ஆகிருக்கு. ஆனாலும் அதையும் பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்பு தான் இப்போதைக்கு காமிக்குது. இது என்னுடைய பார்வை, நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணீங்க. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த 0.618 அப்படிங்கக்கூடிய 25,250 அப்படிங்கிற கோல்டன் ரேஷியோவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக தான் தெரியுது. ஓகேங்க, மண்டே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி நடக்கலாம். இந்த 0.618 அப்படிங்கிற இடமும் இந்த ஸ்விங்கை இந்த இடமும் கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. ஓகேங்களா, அது பாருங்க கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்களா. அந்த ஹைக்கும் இந்த கோல்டன் ரேஷியோ கரெக்டாக இருக்குது. அது வரலுமே வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் அது மாதிரி நடக்குதான்ட்டு. இன்றைக்கி நம்ம டெலிகிராம் சேனலில் என்னென்ன லைவ் அப்டேட் கொடுத்தோம், என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த ஜேவி ட்ரேடர் தமிழ் இது ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான். மார்க்கெட்டை பற்றின என்னுடைய வியூஸை அப்பப்போ லைவ் அப்டேட்ஸாக கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி லைவ் அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதில் இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் இருக்குது. அதே போல் நம்ம ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது, அதில் நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி காலையில் பாருங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டு நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு. 174 பாயிண்ட் காலையில் காமிச்சிருந்தது பாருங்கள். 5:30 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் அதுக்கு முன்னாடி இதை பார்த்து உடனடியே புட் சைடு போயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தேன். ஏன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிட்ட தான் ஓப்பனே ஆக போகுது அப்படிங்கும்போது அங்கேருந்து ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இருந்தது. ஆனாலும் மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு தொடர்ந்து கீழே வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா, பாருங்க கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை லோ மார்க் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். இதை பாருங்க, ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாலேயே இது வரலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ரெக்கவர் ஆனால் அப்சைடு இது வரலும் போகலாம், இல்லை இந்த இடத்துக்கு கீழே வந்தால் இங்கே அப்சைடு போகலாம், இதை பிரேக் பண்ணிட்டா கீழே இது வரலும் வரலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். இன்னைக்கு அதே போல் வந்துருச்சுங்க. ஓகேங்களா, இது 2 நாளைக்கு முன்னாலேயே போட்டது. இது பாருங்கள் எங்கே போட்டிருக்கேன்ட்டு தெரியுங்களா. பிப்ரவரி 11ஆம் தேதி ஒரு 10 மணி பக்கம் போட்டிருக்கேன் நைட்டு. இப்போ டார்கெட்டு ரீச் ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு பாருங்கள் நம்ம இண்டிகேட்டரில் ஒரு 35 பாயிண்ட் கிடச்சிருக்கு புட் ஆப்ஷனில். அதுக்கடுத்து பாருங்க இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் பாருங்க 144 என்ட்ரி எடுத்து 190ல் எக்ஸிட் பண்ணியிருக்கேன், 46 பாயிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் இண்டிகேட்டர் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு நண்பர். அதில் பாருங்கள் மொத்தமாகவே 48 பாயிண்ட் தான் இருக்குது. இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுது, அவர் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுத்திருந்தாருன்னா கரெக்டாக 46 பாயிண்ட் வரும். 2 பாயிண்ட் மட்டும் தான் விட்டுட்டு கரெக்டாக 46 பாயிண்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க 10/9க்கு நான் போட்டிருக்கேன் 25,750 போய் 190க்கு வந்தாள். ஏன்னா இதில் பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்கிறனால இதை புரிஞ்சுங்க, நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதில் பை அப்படின்னு நான் எதுவுமே போடல.
அந்த பிரைஸுக்கு வந்தா என்ன நடக்கும்னு நீங்க கவனிச்சு பாருங்க. என்ன நடந்தது அப்படின்னா, அதே நேரத்தில் பாருங்க, இங்க ஒரு பேட்டர்ன் ஒன்று போட்டிருக்கேன். அது அப்சைட் பிரேக் ஆகி மேலே போகுது, தெரியுதுங்களா? இந்த நேரத்தில் தான் அந்த புட் ஆப்ஷன் 190க்கு வரதுக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அப்போ ஹை பிரைஸ்ல இருந்தது, திரும்ப 190க்கு கீழே வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை போட்டிருந்தேன். பாருங்க, வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி 10.44 போட்டிருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இருந்து 190.80 லோக்கு வந்தது. அடுத்தது 207, 212, 219 பாருங்க, 229 வரலும் போயிருக்கு. பாருங்க, நான் கொடுத்த பாருங்க 190.85 தான் லோ. நான் சொன்ன டைமு அதுக்கப்புறம் வந்தது. அங்கிருந்து பாருங்க 38 பாயிண்ட் அப் சைடு கரெக்டாக ரீச் ஆயிருக்கு. பாட்டத்திலேயே பை பண்ணியிருக்கோம், அங்கிருந்து 38 பாயிண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். மார்க்கெட்டு தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு ஒரு 11.53க்கு திரும்ப போட்டிருக்குங்க. ஓகேங்களா? அதில் நிறைய நண்பர்கள் இந்த ட்ரேட் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறது அவங்க எடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் ஏன் மேலே போணுச்சு அப்படின்னா, டபுள் மார்னிங் ஸ்டார் இருக்கு பாருங்க. இங்க ஒரு மார்னிங் ஸ்டார் இருக்கு, அடுத்து இங்க ஒரு செட்டு மார்னிங் ஸ்டார் இருக்கு. அதனால தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்னு மார்க் பண்ணி போட்டிருக்கேன். இது இந்த சேனலில் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கலாம். இது தேவைன்னா அதில் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா நிறைய நண்பர்களுக்கு பாருங்க, மார்னிங் ஸ்டார்னா என்ன அப்படின்னு தெரியும்னா ஒரு 13 பேருக்கு மட்டுமே தெரியும்னு சொல்லியிருக்காங்க. 37 ஓட்டு விழுந்ததுல மீதி 24 பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. ஆனா ட்ரேட் பண்றாங்க. அந்த ட்ரேட் பண்றதுக்கு முன்னால நிறைய கத்துக்கிட்டு ட்ரேட் பண்றது எப்பவும் பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு பண இழப்பு ஏற்படாம இருக்கும். அதனால எப்பவும் பேசிக்காவது கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கரெக்டா இந்த ரீடெஸ்ட்டுக்காக மார்க்கெட்டிங் மேலே போகுது. டபிள்யூ பேட்டர்ன் போட்டிருக்கு. ஆனா பாருங்க, டபிள்யூ பேட்டர்ன் போட்டா ரீடெஸ்ட் போட்டு இங்க மேலே ஏரோ மார்க் போடுவேன், அந்த ஏரோ மார்க் மேலே போடாம கீழே மட்டுமே வர மாதிரி போட்டிருக்கேன். எதனால மார்க்கெட்டு கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கப்புறம் பாருங்க, மார்க்கெட்டு கீழே தொடர்ந்து கீழே இறங்குது. அடுத்தடுத்த ஸ்கிரீன்ஷாட்டும் பாருங்க போட்டிருக்கேன். இந்த ஏரோ தெரியுதுங்களா? அதில் அந்த ஏரோ ரீடெஸ்ட் பண்ணி அப்சைட் திரும்புற மாதிரி போட்டிருந்தா மேலே போகலாம் அப்படிங்கிற என்னோட எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா ரீடெஸ்ட் தான் பண்ணுதுன்னு ஏரோ போட்டிருக்கேன். தொடர்ந்து கீழே மட்டுமே மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. பாருங்க, 190க்கு வந்தாலும் சொல்லி போட்ட பாருங்க. அதுக்கு அடுத்து திரும்ப 183 திரும்ப 215 போயிருக்கு. தொடர்ந்து அதுக்கு அடுத்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு, அதையும் பிரேக் பண்ணுது. அதே நேரத்தில் நம்ம இண்டிகேட்டர்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. இங்க ஒரு 30 பாயிண்ட், ஒரு 8 பாயிண்ட், திரும்ப 23 பாயிண்ட், எல்லாம் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த ட்ரேட் 190 அப்படிங்கிற இடத்துல பாருங்க, என்னோட அலர்ட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். கரெக்டா 190 நமக்கு என்ட்ரி, 177 ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ் 245 போட்டிருக்கேன். அந்த 245 ரீச் ஆனிச்சா இல்லையா அப்படின்னு பாருங்க. கரெக்டா ரீச் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை என்னோட என்ட்ரி பிரைஸ்க்கு வந்துட்டு திரும்ப வரை ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பாருங்க, மார்க்கெட் அதுக்கப்புறம் நல்லாவே ஒரு ஃபாலோ இருந்தது ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகேங்களா? பாருங்க, 258 என்னுடைய டார்கெட்டு 245 தான், 258 வரலுமே வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதே போல இண்டிகேட்டர் இன்னைக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் பாருங்க, அவரோட கருத்து என்னன்னு கேட்டு பாருங்க. சார் இண்டிகேட்டர் வந்துருச்சா உங்களுக்கு அப்படின்னு அக்சஸ் கொடுத்துருந்தா கேட்டிருந்தேன். இண்டிகேட்டர் வந்துருச்சு, நல்ல ப்ராஃபிட்ல தான் சார் இன்னைக்கு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் சொல்லியிருந்தாரு. ஓகே சார், இண்டிகேட்டர் வந்திருக்கு, என்ட்ரியும் போயிட்டு இருக்குங்க, ப்ராஃபிட்ல தான் இருக்குங்க. தேங்க்யூ சார். ஓகே, கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நாள்லயே நல்ல ப்ராஃபிட் தான் சார் இருக்கும் அப்படின்னு இருக்காரு. அதே போல பாருங்க, நேச்சுரல் கேஸ்ல எந்த அளவுக்கு நம்ம இண்டிகேட்டர் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, அடுத்து குருடாயில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அத்தனையுமே ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, குருடாயில் கீழே டவுன் சைடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஏரோ மார்க் போட்டிருக்கேன். அதே போல கீழே வருது. இது ரீடெஸ்ட்டுக்காக தான் மேலே போகுது, அடுத்தது கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அப்சைடு போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே வர ஆரம்பிச்சதுங்க குருடாயில். ஓகேங்களா? அதே போல இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பாருங்க, ஏற்கனவே நிறைய நண்பர்கள் அவங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு இண்டிகேட்டரை பத்தி சிபாரிசு பண்ணி அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம மட்டும் சம்பாதிச்சா பார்த்தாது, நம்ம நண்பர்களும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதே போல இன்னைக்கு ஒரு நண்பர் ஒரே நேரத்துல 6 நண்பர்களுக்கு இண்டிகேட்டர் சிபாரிசு செஞ்சு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருக்காங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
அதே போல இண்டிகேட்டர் அவருக்கு எந்த அளவுக்கு அருமையா ஒர்க் ஆகிட்டு இருந்தா, இந்த இண்டிகேட்டர் அவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி மத்தவங்களும் சொல்லி வாங்கி கொடுக்கணும்னு அவருக்கு தோணும்னு நீங்களே பாத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல பாருங்க, இன்னைக்கு 60 பாயிண்ட்ஸ் நான் கேட்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதே போல என்னோட லைவ் அப்டேட்ஸ் மூலமா நான் உண்மையிலேயே ரொம்ப திருப்தியா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிருக்காங்க. அதே போல பாருங்க 6 பேத்துக்கும் அவருடைய சிபாரிசு பண்ணி இண்டிகேட்டர் வாங்கி கொடுத்துருக்காருங்க. ஓகே, இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.